சீமான் அவர்கள் இன்னைக்கு மறுபடியும் விஜய் அவர்களை போட்டு தாக்குன்னு தாக்கி தள்ளிட்டார் மனுஷன். இங்கே ஏகே அஜித்குமார் அவர்கள் வந்திருந்தா இதை விட கூடுதல் கூட்டம் வந்திருக்கும். நயன்தாரா அவர்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் கூட்டம் அதிகமாக இருந்திருக்கும். ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தாங்கன்னா இன்னும் அதிகமான கூட்டம் வந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒருவேளை ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும் இப்போது அரசியலுக்கு வந்திருந்தார் அப்படின்னா அது ரொம்ப பெரிய அளவில் கடுமையாக விமர்சனம் செய்திருப்பார் சீமான் அவர்கள். ரொம்ப கடுமையாக விமர்சனம் செஞ்சிருப்பார். இப்போ அஜித்குமார் அவர்களை பற்றி பேசுகிறார்ல, அதே அஜித்குமார் அவர்களும் அரசியலுக்கு வந்தாங்கன்னா இவங்க விமர்சனம் பண்ணுவாங்க. நாம் தமிழர் கட்சி என்ன சொல்கிறாங்க, இவ்வளோ நாள் நாங்கள் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ஓட்டாக வாங்கி எல்லாமே பில்ட் பண்ணிட்டு இருந்தோம், நீ வந்தவன் திடீர்னு அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா நாங்கள் என்ன செய்வோம், எங்களுக்கு கோபம் வருமா வராதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆனால் மக்கள் அப்படி போகக்கூடிய நபர்களா? மக்கள் அப்படின்னு சொல்கிறத விட யோசிக்கக்கூடிய மக்கள் அப்படி போவாங்களான்னு கேட்டால் இல்லை. விஜய் அவர்களுடைய கூட்டத்தை பார்த்து இன்றைக்கி அவர் சொல்கிறார், A4 ஷீட் எடுத்து தான் பேசிகிட்டு இருக்காங்க. மழை வந்துச்சுன்னா அவ்வளோதான், 2 பேரும் பேச மாட்டாங்க, யார் 3 பேருமே பேச மாட்டாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச மாட்டார். ஸ்டாலின் அவர்களோடு துண்டு சீட்டு தான் வச்சுருக்காரு, இவங்க A4 பேப்பரே வச்சுருக்காங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் உண்மையை ஒத்துக்கொள்கிறார். எஸ், நாங்கள் நீட்டை ரத்து பண்ணுவோம்னு சொன்னதை எங்களால் செய்ய முடியல, இதே மாதிரி நிறைய வாக்குறுதிகளை எங்களால் செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்கிறார். 505 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நாங்கள் செயல்படுத்தி விட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது 90% இல்லையே சார். 505 வாக்குறுதியில் 404 90% கிடையாது. ஏன்னா இதே நீங்கள் தான் சொல்லியிருக்கீங்க 80% கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 90% கம்ப்ளீட் பண்ணிட்டோம் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்களுடைய வாக்குறுதி என்ன ஆனது அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் கேட்கும்போது அது கோபமாக மாறும் பட்சத்தில் தப்பு நம்ம பக்கம்தான் இருக்குது என்பதை நீங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும்.